ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். ஸோ நம்ம வின்லேண்ட் சகா அனிமே பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன டோட்டல் 2 சீசன் இருக்குது. சீசன் 1ல் 24 எபிசோட்ஸ் அண்ட் சீசன் 2லையும் 24 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் இதை பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மேபி உங்களுக்கு ஒரு டவுட்டோடு இருந்தீங்கன்னா அதை பற்றி தான் மெயினாக இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட்டான ஒரு அனிமே அண்டு கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி சில யூனிக்கான ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த அனிமேல இருக்குது. அதை பற்றி தான் ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் இந்த அனிமேக்கு ஐஎம்டிபியில் பார்த்தீங்கன்னா 8.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம ராட்டன் டொமேட்டோலையும் 95% ஸ்கோரில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் நானும் பார்க்கும்போது அப்படி என்னடா இந்த அனிமேல இருக்குது, அவ்வளோ பெருசாகவும் தந்திருக்காங்க ரேட்டிங்ஸ் எல்லாம். ஸோ பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் அப்போ தான் இந்த அனிமேயோட ஒரு யூனிக்கான கான்செப்ட் அண்டு ஒரு பயங்கரமான விஷுவல்ஸை நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஸோ இது அனிமே லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்கிங்ஸ் பற்றி தான். அதுதான் ஷார்ட்டாக சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் கிடையாது, உள்ளே வந்து விஷுவல் வைஸில் அவங்க ஸ்லோ பேர்னான ஒரு ட்ராமாவையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது பார்க்குறதுக்கு பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் மெயினான கொஷின்ஸ் இருக்குது. ஹூ இஸ் த ட்ரூ வாரியர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. யார் ட்ரூ வாரியர்? ஸோ ஒரு வாரியர்னு அதுலேயும் நிறைய வாரியர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் யார் உண்மையான வாரியர்? ஸோ அதோட ஒரு ஆன்சர்லாம் உள்ளே நீங்கள் பார்க்குறோம். அண்ட் மெயின் வார் அண்ட் ஸ்லேவரி இந்த 2 விஷயத்தை வந்து இன்டெப்த்தாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க உள்ளே எடுத்துருக்காங்க. எப்போவுமே எல்லா இடத்துலையும் வார் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ கூட நம்ம லைக் இந்த பீரியடில் கூட வார் நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அந்த வைக்கிங்ஸ் பீரியட்லேயும் வார்லாம் அவங்க ரெய்ட் ஆட்டம் போயிட்டே தான் வருவாங்க லைக் இங்கிலாண்டோட. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி வார் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அவங்க ரெய்ட் பண்ணும்போது நிறைய வில்லேஜஸ் எல்லாத்தையும் பர்ன் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே இருக்க எல்லா மக்களையும் வந்து சில பேரை சாவச்சிருவாங்க, பட் சில பேர் அப்படின்னு கேப்சர் பண்ணி அவங்க ஸ்லேவாக ஆக்கிடுவாங்க. ஸோ அதோட ஒரு டிஃப்ரென்ஸ், அது எப்படி எண்ட் பண்ணுறது தான் வந்து படத்தில் இன்னொரு கோரான ஒரு கான்செப்ட். நம்மளால் வார் என் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஸ்லேவரி எல்லாத்தையும் என் பண்ண முடியுமான்னு அதை நல்லபடி இன்டெப்த்தாக கொண்டு போயிடுவாங்க. நிறைய கேள்வி உங்கள்கிட்டையும் கேட்பாங்க. அண்ட் அதுக்கு நம்ம ஆன்சர் தரதுக்கே யோசிப்போம். அண்ட் கிங்ஸோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் ஸ்லேவோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கு. அண்ட் மெயினாக இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லைக் இது என்டையர் அனிமேலில் நம்ம மெயின் ஹீரோ இருக்கார். இவர் தான் நம்ம தார்ஃபின், சன் ஆஃப் தார்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் பயங்கரம், அவருடைய ஃபுல் ஜேர்னி தான் வந்து நம்ம சீசன் 1 அண்ட் சீசன் 2ல் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன பர்சனலாக கேட்டால் ஸ்டோரி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாக அவங்க 2 சீசன்லேயும் ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க. பட் அவங்க வேணும்னா சீசன் 3யும் அவங்க கொண்டு போகலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து நம்ம இந்த உலகத்தை வந்து நம்ம எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறமா தானே பேரடைஸ்க்கு போய் எதிர்பார்ப்போம். வைக்கிங்ஸ்னால் வேலாலான்னு சொல்லுவாங்க. அண்டு நம்ம கிறிஸ்டியன் சைடில் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமா ஹெவன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த உலகத்தே வந்து ஒரு பேரடைஸ் ஆக்கலாமே, அந்த ஒரு பாயிண்டில் தான் அவங்க பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. ஸோ ஃபைனல் ஆல்மோஸ்ட் அது கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் இதுக்கு மேலே என்ன நடக்குதா இல்லையா அதுதான் நம்ம சீசன் 3 கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு சீசன் 3யோட எதுவுமே சொல்லலை ஆஃபிஷியல் கன்ஃபர்மேஷனாக. ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அனிமேவை 2 சீசன்லேயே முடிச்சிடலாம். ஸோ நம்ம டார்ஃபினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் என்டையர் ஸ்டோரியே மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஏன்னா அவங்க அப்பா வந்து அவங்க கண்ணு முன்னாடியே வந்து சாவச்சிருப்பாங்க. அண்ட் அதை அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அந்த ரிவெஞ்சை எடுக்கிறாரா இல்லையா அதை நீங்கள் பொறுமையாக பார்த்துடலாம். கடைசியில் வந்து அப்படியே போக ஒரு லைஃப் ஸ்டோரி டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். லைக் இதில் வந்து ஒரு ஆங்க்ரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன பையனை நீங்கள் பார்ப்பீங்க. பட் போக வந்து அவர் டோட்டல் ஒரு வாரியர் லெவலான இதுவாக மாறிடுவார். பட் அந்த வாரியர்லேருந்து எப்படி அவன் டோட்டல் ஸ்லேவரியில் வந்து உள்ளே வந்திருக்காரு. அண்டு ஸ்லேவரியிலேருந்து எப்படி ஒரு ஃபார்மராக மாறியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஃபுல் சர்க்கிளை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஃபைனல் லைஃப் டைமில் அவர் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காரு. இவர் தான் இருக்கிறத பயங்கரஸ்டான ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு வாரியர். இருந்தாலும் இவர் வந்து இதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஃபைட்டே பண்ண மாட்டார். ஏன் ஃபைட்டை வித்துட்டார்? அது டோட்டலாக வேணாம், எனக்கு இந்த ஃபைட்டே வேணாம். ஏன்னா ஒரு ட்ரூ வாரியர் டசன்ட் நீட்ஸ் வெப்பன் ஆர் ஸ்வாடுன்னு சொல்லுவார். இந்த மாதிரி சில ஹெவியான ஒரு டைலாக்ஸ்லாம் இருக்கும். அது கேட்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் நம்ம மைண்ட் ஃபுல்லாக ட்ரிகர் ஆகும். கரெக்டு தான், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்ட். அந்த மாதிரி நம்மளே அது தோணும். ஸோ அதனால இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கீங்களோ, இல்லை என்ன ப்ரோ நடக்குது நம்ம வாழ்க்கையில், இதுதான் கரெக்டாக இல்லை நம்ம ஏதோ ஒரு மேட்ரிக்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கோமா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் இந்த அனிமேல பக்காவாக தந்திருக்காங்க. அண்ட் இந்த வின்லேண்ட், அது என்னது அந்த வின்லேண்ட்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பேரடைஸ். ஓகேங்களா, அங்கே ஒரு வாரே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வாழலான்னு சொல்லிட்டு அவங்க
ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு வாழ்ந்துட்டுருக்கோம் அவ்வளோ பீஸில். பட் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்களா இந்த பீஸ்க்காக தான் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ அதை வந்து நல்லபடியாக இந்த அனிமேல ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வைக்கிங்ஸ் தான், நான் ஜஸ்ட் ஒரு கம்பேரிட்டிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து நினைக்கிறோம் இது நம்ம ஒரு மேட்ரிக்ஸை மாட்டிக்கணும் ப்ரோ, நம்ம வாட்டுன்னு ஒர்க் பண்ணுறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம் அண்ட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இறந்துடுறோம், எதுவுமே பெருசாக நம்ம பண்ணுறது இல்லைன்னு. பட் நீங்கள் வார் டைம்லலாம் யோசிச்சிங்கன்னா அதோட ரொம்ப ஒரு சேடஸ்ட் அண்ட் க்ரூவலான பாட்டை நீங்கள் பார்ப்பீங்க. இஷ்டத்துக்கு எவனோ ஒருத்தன் வருவான், நம்ம வீட்டை ஃபுல்லாக அழிச்சிருவான், நம்மளை சாவச்சிருவாங்க. எதுக்கு? ஒரு கிங்கோட ஒரு ஆம்பிஷன் இருக்கும், இந்த இடத்த நான் ஆக்குபை பண்ணோன்னு. பட் அதை சஃபர் ஆகிறது நம்மளாக இருக்கும் அண்ட் வாரியர்ஸும் சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய ட்ராமாலாம் இருக்குது. அதை தான் வந்து இன்டெப்த்தாக வந்து நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பிளச்சடான கண்டென்ட்டும் இருக்குது. ஆக்ஷன் எங்கெங்கெல்லாம் வரோமோ அங்கே ரொம்ப ரத்தம் தெரிகிற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. பட் மோர் வந்து ஒரு 60% ஃபுல்லாகவே ட்ராமாவாக தான் இருக்கும். பீஸ்ஃபுல்லாக, ப்ளசண்ட்டாக, டைலாக் வைஸாக அப்படியே ஸ்டோரியை பில்ட் பண்ணுற மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் கொஞ்சம் நிறைய டாப்பான அனிமேலாம் கவர் பண்ணிட்டேன், லைக் நம்ம நருட்டோ, ஒன் பீஸ். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஃபேண்டசி சைடாக போயிடும். அதில் நல்லா ஹைப்பான மூமெண்ட் இருக்கும், பயங்கரமான ஆக்ஷன் விஷுவல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இந்த அனிமே வந்து நம்ம ரியாலிட்டியோட மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ், வைக்கிங்ஸ் இருந்தாங்க, இந்த மாதிரி தான் ரூல் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி தான் அந்த டைமில் வார்லாம் நடக்கும், அந்த மாதிரி தான் கான்கர் பண்ணுவாங்க, அத்தனை ஃபேமிலிஸ் இறந்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் அவ்வளோ சேடான ரியாலிட்டி நடந்திருக்கு. ஸோ அந்த ரியாலிட்டியை தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணி த கரெக்ட் வே ஆஃப் லிவிங் எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இல்லை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் இருக்கும், உங்கள் எனிமி கண்டிப்பாக நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுருப்பீங்க, நம்மளுக்கு ஒரு எனிமி இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக யார் உனக்கு எனிமி அண்டு அதை தான் வந்து நீங்கள் இந்த அனிமேல அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட ஆன்சர்லாம் ஷாக்கிங்காகவும் இருக்கும், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ஹிட்டும் ஆயிருந்தது. ஸோ காட்ஸோட கான்செப்டும் உள்ளே நிறையவே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அது சொன்னால் கொஞ்சம் ரிலீஜியஸ் சைடில் நம்ம போயிடுவோம், அதனால் அதை பற்றி பேச வேணாம். பட் அது டோட்டலி உங்கள் மேலே தான், நம்புறது நம்பாதது அதை பற்றி நானும் அதிகமாக சொல்ல மாட்டேன். ஆனால் ரிலீஜனை ஒரு சைடு விட்டுருங்க, ஆனால் கரெக்ட் வே ஆஃப் லிவிங், ஹியூமன்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், எது வந்து ரியல் ஹாப்பினஸ்ஸு அண்ட் எது பண்ணால் கரெக்டாக வாழலாம், அதெல்லாம் வின்லேண்ட் சகாவில் செம்மையாக கொண்டு வந்திருக்காங்களா. அதனால் அது அல்டிமேட்டாக தெரியும். லைக் எப்பயோ பார்த்தது இருந்தாலும் அது செம்மையாக ஹிட் ஆகும் மைண்டில். நானும் சில டைம் ப்ளசண்ட்டாக லைக் நைட்டு தூங்கும்போது யோசித்து பார்ப்பேன், நம்ம ஒரு மேட்ரிக்ஸில் மேபி மாட்டிகிட்டு இருக்கோமோன்னு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இல்லை, இதுதான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. எல்லாமே நம்ம பண்ணுறது ஒரு ஹார்ட் ஒர்க் தானே பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதோ தப்பு பண்ணல. ஸோ அதனால் கரெக்டாக தான் இருக்குது. பை த வே, இன்கேஸ் நீங்கள் வின்லேண்ட் சகா இன்னும் பார்க்காம இருக்கீங்க, டவுட்டோட இருந்தால் அதனால தான் என்டையர் ஒரு ரிவ்யூவே தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தனித்தனி அனிமேவும் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. நம்ம சேனலில் டெத் நோட் பற்றி, நருட்டோ பற்றி, இல்லை ஒன் பீஸோட ஆர்க்கெல்லாம் தனியாக நான் வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நம்ம வின்லேண்ட் சகா பற்றி டெஃபினட்டாக பேசலாம் தான் தனியாக இன்றைக்கி ஒரு வீடியோவில் ஓகே ரிவ்யூவாக போட்டுட்டேன். பை த வே, நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் அவைலபிளாக இருக்கா, அதனால் மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வின்லேண்ட் சகா பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம், மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you next video. Bye guys.